கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான இந்த காலை பொழுதிலே மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் அதனுடைய 7வது வாக்கியத்தை வாசிப்போம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று வேதத்திலே படிக்கிறோம். இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே சந்தோஷத்தின் ஊற்று என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த 4ஆம் சங்கீதத்திலே தேவ மனிதனாகிய தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆண்டவரே, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்திலே சந்தோஷத்தை பார்க்கிலும் காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்போ அந்த உலக வாழ்க்கையிலே தாவீது வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு என் பகைஞர்களுக்கு திராட்சரசமும் தானியமும் பெருகிருந்த காலத்தில் எவ்வளவு சந்தோஷம் அவர்களுக்கு இருந்ததோ அந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை ஆண்டவர் எனக்கு தந்தீர் என்று வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலக வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் வேண்டும் என்பதற்காக, குடும்பத்திலே சந்தோஷம் வேண்டும் என்பதற்காக, சந்தோஷத்திற்காகவே பல லட்சங்களை பல பணங்களை செலவழிக்கிறார்கள், பல காரியங்களை செய்கிறார்கள். சந்தோஷத்திற்காக பல முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க. அப்படி பல முயற்சிகளை முன்னெடுத்து அது சந்தோஷத்தில் முடியாமல் துக்கத்தில் முடிந்ததை பார்க்கிறோம், வேதனையில் முடிந்ததை பார்க்கிறோம், கவலையில் முடிந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல் இன்னும் சில நேரங்களிலே ஒரு சில பிள்ளைகளுக்கு சில காரியங்கள் சந்தோஷமாக இருக்கும். சிலர்களுக்கு நண்பர்கள் மத்தியில் இருப்பது சந்தோஷம், சிலருக்கு சொந்த பந்தங்கள் மத்தியில் இருப்பது சந்தோஷம், சிலருக்கு வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருப்பது சந்தோஷம், சிலருக்கு தனிமையிலே இருப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படி பல பேருக்கு பல சந்தோஷங்கள் இருந்தாலும் தேவ மனிதனாகிய தாவீதுக்கு தேவ சமூகத்தில் இருப்பதும் தேவனையே அண்டை கொண்டு இருப்பதும் அவருடைய வாழ்க்கையிலே மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தினது. அருமையான இந்த காலை பொழுதிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஒரு சந்தோஷத்திற்காக நாம் பிரயாசப்படுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் என் இருதயத்தில் என் சிந்தையிலே சந்தோஷம் இல்லை, அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பலவிதமான பிள்ளைகள் பலவிதமான அங்கலாய்ப்புகளோடு அலைந்து திரிகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அருமையான இந்த காலை பொழுதில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவங்களுக்கு தானியமும் திராட்சரசும் பெருகிருக்கிற காலத்தில் உண்டாகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். புல்லான மனிதனுக்குள் தாவீதுக்குள்ளே அதிகமான ஒரு சந்தோஷத்தால் நிரம்பியிருப்பதாக வேதத்தில் படிக்கிறோம். சங்கீதம் 51:12 இரட்சணிய சந்தோஷத்தால் அவர் நிரம்பியிருந்தது நம்ம பார்க்கிறோம். இந்த காலை பொழுதில் நீங்களும் நானும் அந்த சந்தோஷத்தின் ஊற்றுக்கண் எப்பொழுது திறக்கும்? அந்த ஊற்றுக்கண் திறக்கப்பட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சந்தோஷம் உண்டாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து படிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8 சொல்லுகிறது, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமும் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரமையான இந்த காலை பொழுதுல எது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது பேதுரு அழகாக சொல்லுகிறார், நீங்கள் அவரை காணாமல் இருந்தும், அதாவது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்திலே விசுவாசம் வைக்கிறீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை யாரும் பார்த்ததில்லை, அந்த இயேசு கிறிஸ்துவை யாரும் பார்த்ததில்லை, ஆனாலும் அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை யாரும் பார்த்ததில்லை, அவரிடத்திலே விசுவாசம் வைக்கிறீர்கள். அவரிடத்திலே நீங்கள் விசுவாசம் வைக்கிறதுனாலே சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் கலிகூர்ந்து என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ முதலாவது எங்கே சந்தோஷம் உண்டாகிறது, எதினால் சந்தோஷம் உண்டாகிறது என்று படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் காணாவிட்டாலும் அவரிடத்திலே அன்பு கூர்ந்து அவரை விசுவாசிக்கிறபடியால்
அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறபடியால், என் பாவங்களை மன்னித்தார் என்று விசுவாசிக்கிறபடியால், என் வாழ்க்கையிலே நன்மை செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறபடியால், அந்த விசுவாசம் எந்த மனிதனுக்குள் இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் வருகிற பொழுது சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்திருக்கிற சந்தோஷம் அவனுக்குள் உண்டாகிறது. அப்ப விசுவாசத்தினால் ஒரு மனிதனுக்குள் சந்தோஷம் துளிர்விட ஆரம்பிக்கிறது. அந்த விசுவாசத்தினால் ஆத்மா ரட்சிப்பை அடைகிறார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். பரிமையான காலை பொழுதிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சந்தோஷம் உண்டாவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் அழகா சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், இயேசுவை எந்த அளவுக்கு நாம் விசுவாசிக்கிறோமோ, இயேசுவினிடத்தில் எந்த அளவுக்கு நாம் விசுவாசமாய் இருக்கிறோமோ, அந்த விசுவாசத்தினால் உண்டாகிற சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்திருக்கிற ஒரு சந்தோஷம் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது. அப்ப முதலாவது, நமக்குள் விசுவாசம் அதிகரிக்கும் பொழுது சந்தோஷமும் அதிகரிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, சந்தோஷம் எப்பொழுது உண்டாகிறது, சந்தோஷத்தின் ஊற்றுக்கண் எப்பொழுது திறக்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, யோவான் 15ஆம் அதிகாரத்திற்கு வருகிற பொழுது, யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அங்கு 11வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே சந்தோஷம் உண்டாவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அழகான ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையிலே சந்தோஷம் அதிகரிப்பதற்கு, குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷம் அதிகரிப்பதற்கு, இந்த உலக வாழ்க்கையிலே நம் சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று படிக்கும் பொழுது, அங்கு யோவான் 15ஆம் அதிகாரம் 11 சொல்லுகிறது. அங்கு சொல்லப்படுகிற காரியம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை சொன்னேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இரண்டாவதாக, நாம் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுது சந்தோஷம் அதிகரிக்கிறது. முதலாவது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சிந்தையிலே சந்தோஷம் அதிகமாய் உண்டாகிறது. இரண்டாவது, ஒரு தேவ பிள்ளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதோடு நிறுத்திவிடாமல், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதோடு நிறுத்திவிடாமல், அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பதினாலும், வசனத்திலே நிலைத்திருப்பதினாலும், கிருபையிலே நிலைத்திருப்பதினாலும், சத்தியத்திலே நிலைத்திருப்பதினாலும், ஆத்மா ரட்சிப்பிலே நிலைத்திருப்பதினாலும், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும் ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது அந்த நிலைநிற்பு அந்த மனிதனுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. உள்ளான மனிதனுக்குள்ளே சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. அப்ப முதலாவது, நம்முடைய கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. இரண்டாவது, அந்த விசுவாசத்திலே தொடர்ந்து நம் நிலைத்திருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, எப்பொழுது சந்தோஷம் உண்டாகிறது? யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 24வது வாக்கியம் சொல்லுகிறது, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வேதத்தில் படிக்கிறோம். மூன்றாவது, ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், இருதயத்திலே சந்தோஷம் உண்டாகிறது என்று படிக்கும் பொழுது, முதலாவது விசுவாசிக்கும் பொழுது சந்தோஷம், இரண்டாவது அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் போது சந்தோஷம், மூன்றாவது நிலை நிற்பதோடு நின்று விடாமல் நீங்கள் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு எவைகளை கேட்பீர்களோ, தேவ சமூகத்தில் எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்திற்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். அப்ப நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட காரியத்தில், தேவ சமூகத்தில் கடனுக்காகவோ, வியாதிகளுக்காகவோ, அல்லது குடும்ப சூழ்நிலைகளுக்காகவோ, ஒரு விடுதலைக்காகவோ, ஒரு மாற்றத்திற்காகவோ, ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிறார். அந்த பதிலை கொடுக்கிற பொழுது, அந்த ஜெபத்திற்கு நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அப்பொழுது உண்டாகிற சந்தோஷம் ஒரு நிறைவான சந்தோஷமாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை கொண்டு நாம் கொண்டிருக்கிற தைரியமாக இருக்கிறது. அப்போ மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது அதிக சந்தோஷம் உண்டாகிறது? ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் பொழுது, விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கும் பொழுது, நம்முடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்கும் பொழுது அதிக சந்தோஷம் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது, எப்பொழுது சந்தோஷம் உண்டாகிறது? யோவான் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என்
சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நான்காவது, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில அதிக சந்தோஷம் உண்டாகிறது என்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து உலக வாழ்க்கையில் இருந்த காலகட்டங்களில் 3.5 ஆண்டுகள் ஜனங்களுக்கு அவர் போதகம் பண்ணினார். 3.5 ஆண்டுகள் அவர் பிரசங்கம் பண்ணினார். அந்த கேட்ட சத்தியத்தில், கேட்ட உபதேசத்தில் நிலைத்திருந்து கவனமாய் அந்த சத்தியத்தை கேட்டு அதன் பிரகாரம் வாழுகிற பொழுது ஒரு நிறைவான சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நிறைய பிரசங்கத்தை கேட்கிறோம், நிறைய சத்தியத்தை கேட்கிறோம், நிறைய உபதேசங்களை கேட்கிறோம், நிறைய கூட்டங்களுக்கு போகிறோம், பல தேவ மனிதர்கள் பேசுகிறத நம்ம கேட்கிறோம். அப்போ நீங்கள் வசனத்தை கேட்கிறவங்களா மட்டுமல்லாமல், சத்தியத்தை கேட்கிறவங்களாக மட்டுமல்லாமல், கேட்ட சத்தியத்தின்படி வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அதிக சந்தோஷம் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவது, எப்பொழுது சந்தோஷம் உண்டாகிறது? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வாக்கியம் சொல்லுகிறது, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதார்த்தமாய் கொடுத்தார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு கடிதம் எழுதுகிற பொழுது மக்தோனியா தேசத்தில் கூடிய சபைகளை குறித்து சொல்லுகிறார். அந்த மக்தோனியா சபை ரொம்ப தரித்திரத்தில் இருந்தாலும், ரொம்ப வறுமையில் இருந்தாலும், ரொம்ப ஏழையாக இருந்தாலும் கர்த்தருக்காக கொடுக்கிறதுல அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு அவர் எழுதுகிறார். அப்போ ஐந்தாவது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்பொழுது அதிக சந்தோஷம் உண்டாகிறது என்று பார்க்கும் பொழுது, கர்த்தருக்காக நாம் கொடுக்கிற பொழுது, தேவ ராஜ்யத்திற்காக நாம் கொடுக்கிற பொழுது, ஸ்தோத்திரம், சபைகளுக்காக நாம் கொடுக்கிற பொழுது அந்த கொடுப்பதினால் ஒரு சந்தோஷம் நம்முடைய இருதயத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே அதிகமாய் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆறாவது, எப்பொழுது சந்தோஷம் உண்டாகிறது? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்துக்காக தங்கள் அவமானம் அடைவதற்கும் பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ ஆறாவது, எப்பொழுது சந்தோஷம் உண்டாகிறது என்று பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், பாடுபடுகிறதில் சந்தோஷம். அதாவது ஆதி திருச்சபையின் காலத்தில் சீசர்களை வரவழைத்து அடித்து துன்புறுத்தி இயேசுவை பற்றி பேசக்கூடாது, சத்தியத்தை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லி அடித்து துன்புறுத்தி அனுப்பினார்கள். ஆனால் அடித்ததுனாலேயோ கஷ்டப்படுத்ததுனாலேயோ அவமானப்படுத்தினதுனாலேயோ அவங்க கவலைப்படாமல் அந்த அடிக்கு தங்களை பாத்திரவர்களாக மாற்றிக்கொண்டு அதிக சந்தோஷத்தோடு புறப்பட்டு போனார்கள். ஆண்டவருக்காக அடி வாங்கினதில் எங்களுக்கு சந்தோஷம், ஆண்டவருக்காக நீங்கள் அவமானப்பட்டதலை மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி அதை அதிக சந்தோஷமாக எண்ணி கிறிஸ்துவின் நிமித்தம் உண்டான பாடுகளை, கிறிஸ்துவின் நிமித்தம் உண்டான உபத்திரவங்களை அதிக பாக்கியம் என்று எண்ணி அதிகமான சந்தோஷத்தோடு புறப்பட்டு போய் எங்கிலும் கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ ஆண்டவருக்காக பாடுபடுவதும் கூட ஒரு வகையான சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வதாக அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோടെ முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது சொல்லுகிறார், என் ஓட்டத்தை ஜெயமாக சந்தோஷமாக முடித்தேன், ஓட்டத்தை சந்தோஷத்தாக முடித்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு தரிசனத்தை, ஒரு திட்டத்தை, ஒரு வாழ்க்கையை, ஒரு இலக்கை, ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த இலக்கை நிறைவேற்றுகிற பொழுது ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற தரிசனம், ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம், ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கம், ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு இலக்கு, அதை சரியாக நீங்கள் முடிக்கும் பொழுது, அந்த ஓட்டத்தை முடிக்கும் பொழுது, அந்த நிமிஷமே மரணம் ஏற்பட்டாலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை, திட்டத்தை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன், அதிக சந்தோஷத்தோடு நான் புறப்படுகிறேன் என்று சொல்லி பவுல் சந்தோஷப்படுகிறார். அப்போ ஓட்டத்தை முடிக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் உண்டாகிறது, தரிசனத்தை நிறைவேற்றுகிற பொழுது ஒரு சந்தோஷம், தெய்வம் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுகிற பொழுது ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அப்ப சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், அந்த திராட்சரசம் தானியம் பெருகிருக்கிற காலத்தில் உண்டாகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷம் என் இருதயத்தில் இருக்கிறது என்று சொன்னார். இந்த 7 வகையான சந்தோஷத்தை ஆண்டவர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிகமாக தருவாராக. ஜெபிப்போம்.
அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக நன்றி அப்பா. என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் என் குடும்ப வாழ்விலும் இந்த உலக வாழ்விலும் நான் அதிக சந்தோஷமாய் வாழ விரும்புகிறேன் என்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பார்களானால் இவங்க சிந்தையிலும் இருதயத்திலும் உள்ளான மனிதனிலும் காணப்படுகிற எல்லா விதமான கவலை, பாரம், சோர்வு, வேதனை, வியகுலம், நெருக்கடிகளை கர்த்தர் மாற்றி போடும் அப்பா. இப்பொழுதே இருதயத்திலே சந்தோஷம் அப்ப, சிந்தையிலே சந்தோஷம், ஆவியிலே சந்தோஷம், ஆத்மாவிலே சந்தோஷம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஊழியத்திலே சந்தோஷம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துக்கத்தையும் தேவன் சந்தோஷமாக மாற பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த துக்கத்தை எல்லாம் தேவன் சந்தோஷமாக மாற பண்ணும், பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.